மெட்டாமார்போசிஸ். இந்த புக்ல இருக்க ஸ்டோரி என்னன்னா, கிரிகர்னு ஒருத்தர் ஒரு வீட்ல வாடகைக்கு தன்னோட அப்பா அம்மா கூட அந்த சிஸ்டரோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கு. இவர் மட்டும் தான் வீட்ல சம்பாதிக்கிறவர். ஏன்னா அவங்க அப்பா ரிட்டையர்டு அண்ட் அவங்க அம்மா வந்து வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. அண்ட் அவங்க சிஸ்டர் வந்து 17 இயர்ஸ் ஓல்டு. ஸோ எந்த ஒர்க்கும் பண்ணாம வீட்ல தான் இருக்காங்க. கிரிகரை நம்பி தான் அவங்களோட ஃபேமிலி மொத்தமும் இருக்கு. ஸோ இவரோட சேலரியை வச்சு தான் அந்த ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்குங்கிறதுனால கிரிகர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டிராவலிங் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றாரு. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு வண்டா மாறி இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில அவருக்கு வேலைக்கு அன்னைக்கு போக முடியாதனால அவர் கூட ஒர்க் பண்றவரு நேரா வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிரிகரை அவரோட ரூம்ல இருந்து வெளியில வர சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா கிரிகரால எழுந்து வெளியில வர முடியல. அவருக்கு மட்டும் தான் தெரியும் அவர் ஒரு வண்டா மாறி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக. அவங்க சொல்றது இவருக்கு கேக்குது, இவர் சொல்றதும் அவங்களுக்கு கேக்குது. ஆனா இவரால எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஆக ஆக அவங்க சொல்றது இவருக்கு கேக்குது. ஆனா இவர் பேசுறது அவங்களுக்கு புரியல. ஒரு வண்டு கத்துற சத்தமா தான் வெளியில கேக்குது. போக போக அவங்க பேசுறதும் இவருக்கு புரியாம இவர் முழுசா ஒரு வண்டா மாறிடுறாரு. இந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டு எப்படியோ கதவை திறந்து வெளியில வந்துடுறாரு. வெளியில இவர் வந்ததை பார்த்துட்டு அவர் கூட ஒர்க் பண்றவர் பயந்து ஓடிடுறாரு. அவங்க ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அவரை ரொம்ப அருவருப்பா பாக்குறாங்க. அதோட அவங்க அப்பா அவரை மறுபடியும் விரட்டி அந்த ரூம்லயே வச்சு பூட்டிடுறாரு. அவங்க ஃபேமிலி கடனா இருக்கிறதுனால கிரிகர் வேலைக்கு போனாதான் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிற அந்த ஃபேமிலி இப்போ சர்வை பண்றதுக்காக அவங்க அப்பா மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதோட அவரோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கொஞ்சம் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியால இருக்கிறாரு. ஆனா கிரிகர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, இப்படி அப்பாவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாம இருந்துச்சு. அதோட அவங்க அம்மா தையல் தொழில் மூலயமா அவங்களும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அவங்க சிஸ்டரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஃபேமிலியா அவங்க இண்டிபெண்டா ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிரிகருக்கு ஒரு முழுசா வண்டா மாறினதுனால வெளியில எங்கேயும் போக முடியல. அதோட அவங்க அந்த வீட்டுக்குள்ளாரியே வச்சு பூட்டி சாப்பாடு கொடுக்கறதும் அந்த ரூமை கிளீன் பண்றது மட்டுமே அவங்க வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா கூட கிரிகரை பாக்குறதுக்கு ரொம்ப அருவருப்பா ஃபீல் பண்ணாங்க. ஒரு டைம் அவங்க கிரிகரை பார்த்து மயங்கி கூட விழுந்துட்டாங்க. அவங்க சிஸ்டர் மட்டும் அவங்க வந்து அடிக்கடி அந்த ரூமை கிளீன் பண்றது சாப்பாடு கொடுக்கறதுங்கிற மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைமுக்கு மேல அவங்களுக்கு சம்பாதிக்கிற பணம் பத்தாததுனால அவங்க வீட்லயே ஒரு ரூமை வாடகைக்கு விடலான்னு முடிவு பண்ணி ஒரு 3 பேரை வாடகைக்கு வைக்கிறாங்க. அந்த 3 பேரும் அந்த வீட்டுல வாடகைக்கு பண்ணி ரொம்ப அதிகாரமோட அந்த வீட்டுல இருக்காங்க. அந்த சூழ்நிலையில கிரிகரோட தங்கச்சி வந்து வயலின் அந்த ஹால்ல உட்காந்து வாசிக்கிறத மெய் மறந்து கிரிகர் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வண்டா அதை பாத்துக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த வீட்டுல குடியிருந்த 3 பேரும் இந்த வீட்டுல வண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுக்கு வாடகையும் தர முடியாது, நான் இதோட காலி பண்ணிக்கிறேன்னு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால அவங்க ஃபேமிலியில இருக்க அவங்க சிஸ்டர் அவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே இவர் மேல ரொம்ப கோபம் வந்துடுது. அதோட அவர் இருக்க அந்த ரூமை கிளீன் பண்றதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீட்டுல இருக்க குடோன் மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாத பொருள் எல்லாம் அங்க கொண்டு கொட்டுறது, ஃபுட்டு அவருக்கு கொடுக்காம இருக்கிறது. இது மூலயமா என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகி கிரிகர் அந்த இருக்க அந்த வண்டு ஒரு டைமுக்கு மேல இறந்துடுது. சோ அந்த இறந்த செய்திய கேள்விப்பட்ட உடனே கிரிகரோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுல கிரிகர் தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்த போது அவரை அட்மையர் பண்ணி பார்த்த அவரோட சிஸ்டரா இருக்கட்டும், ரொம்ப பாசமா இருந்த அவங்க அம்மாவா இருக்கட்டும், என்னோட பிரச்சனையெல்லாம் என் பையன் தீத்துருவான்னு நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண அவங்க அப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே எப்போ கிரிகர்கிட்ட இருந்து ஒரு இன்கம் வர்றது ஸ்டாப் ஆச்சோ அந்த டைம்ல வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிட்டர் ட்ரூத்தா ஹியூமனோட நேச்சரா இதுல ஆத்தர் சொல்றாரு. என்ன சொல்ற வர்றாருன்னா, நம்மளோட தேவைகள் இங்க எப்போ நிறுத்தப்படுதோ அந்த நேரத்துல நமக்கான இம்பார்ட்டன்ஸும் கம்மி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இன்டைரக்டா காஃப்காங்கிற ஆத்தர் இந்த புக் மூலயமா சொல்றாரு. இந்த புக்கு தமிழ்ல உருமாற்றங்கிற பேர்ல வித்துக்கிட்டு இருக்காங்க.